ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கு மீன் குழம்பு செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த மீன் குழம்பு மண் பாத்திரத்தில் செய்யும்போது அதனோட சுவை மிக அதிகமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளை அழுத்தி ஆல் என்ற ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க மீன் குழம்பு வைப்பதை பார்க்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மெர்க்குரி லெவல் கம்மியாக இருக்கிற மீனாக பார்த்து வாங்கி பயன்படுத்துங்க. வாங்க மீன் குழம்பு செய்வதை பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: புளி லெமன் சைஸ், பெரிய வெங்காயம் 2, சிறிய வெங்காயம் 20, தக்காளி 3, பூண்டு 20 பல், மாங்காய் சிறிதளவு, மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் அரை டீஸ்பூன், உப்பு 3 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு. நான் இங்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன். மீனை உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவின மீனில் அரை டீஸ்பூன் உப்பு, சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நாம் எடுத்து வச்சுருக்கிற புளியில் கொஞ்சம் சுடுதண்ணியை ஊற்றி ஊற விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். சிறிய வெங்காயத்தை சிறியதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்தையும் எவ்வளவு சிறிதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளவு சிறிதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு செய்வதற்கு இந்த மாதிரி ஒரு அகலமான மண் சட்டியை எடுத்துக்கலாம். இதை ஸ்டவ்வில் வச்சு மண் சட்டி காஞ்சதும் அதில் தாராளமாக ஒரு 10 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். மீன் குழம்புல நல்லெண்ணெய் விடுறதுனால மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு போட்டு, கடுகு பொரிந்ததும் வெந்தயம் சீரகம் போட்டு வெந்தயத்தை சிவக்க வறுத்துக்கலாம். வெந்தயம் சிவந்ததும் பூண்டு போட்டுக்கலாம். நான் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதனுடன் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பூண்டு சிறிதளவு வறுபட்டதும் சிறியதாக நறுக்கிய சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. 1 நிமிடம் ஆனதும் அதனுடன் அரை டீஸ்பூன் உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள் போட்டு நன்றாக வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆனதும் நாம் எடுத்து வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. தக்காளி நன்றாக வதங்கியதும் அதனுடன் மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன் எல்லாவற்றையும் சேர்த்து நன்றாக வதக்குங்க. ஆல்ரெடி நம்ம மீனில் உப்பு போட்டிருக்கிறதுனால நீங்கள் உப்பை பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் சேர்த்து நன்றாக கலந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணீரையும் சேர்த்து நன்றாக கலந்து கொதிக்க விடுங்க. அதனுடன் 2 கப் தண்ணீரையும் ஊற்றி மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இரண்டு நிமிடம் கழித்து நாம் எடுத்து வச்சிருக்கிற மாங்காயையும் சேர்த்து 2 நிமிடத்திற்கு கொதிக்க விடுங்க. பாருங்கள், மாங்காய் பாதி அளவு வெந்திருக்குது. இந்த சமயத்தில் நம்ம ஒரு அரை முடி தேங்காயை எடுத்து அரைச்சி பால் எடுத்து இதனுடன் சேர்த்து கலந்து விடுங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். நல்லா குழம்பு திக்காகி வர சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனையும் சேர்த்து கலந்து விடுங்க. பாருங்கள், எல்லா மீனும் சேர்த்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சின்ன சைஸ் மீனாக இருந்தால் 5 நிமிஷத்தில் வெந்துடும்.
5 நிமிடம் கழித்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு இறக்கிடுங்க. பெரிய சைஸ் மீனாக எடுத்திங்கன்னா 8லிருந்து 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் இந்த மீன் குழம்பை 6 மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா மீன் குழம்புல நம்ம போட்டிருக்கிற மசாலாலாம் சேர்ந்து மீனில் புளிப்பு காரத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை முதல் நாள் வைத்து அடுத்த நாள் நீங்கள் இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், மீன் நல்லா சாஃப்டாக வெந்து மசாலாலாம் சேர்ந்து வந்திருக்கு. நீங்களும் இந்த மீன் குழம்பை இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.